அரசு அளிக்கக்கூடிய இலவசங்கள் மாற்றி சொல்ல, நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா இலவசம் இருக்குமா இருக்காதா? பேய் இருக்குதா இல்லையா? பேய் இருக்குதா இல்லையா? அது வெள்ளையா நடக்குமா நடக்காதா? அப்ப இலவசங்கள் அரசு அளிக்கக்கூடியவை அவசியமா அவசியம் இல்லையா அப்படிங்கிற தலைப்பு. முதல் அதை துவக்கி வைப்பதற்காக செல்வன் தீக்ஷன் நம்மோடு வருகிறார். வாங்க, உங்களுடைய தரும் தமிழை தருக, அதை நாங்கள் பருக காத்திருக்கிறோம். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாட்கடல் ஈத்த பிரான் மாளுக்கு சக்கரம் தந்த தில்லையுள் வாழுகின்றவனை செந்தமிழையும் அவைதனிலும் வணங்கி நடுவரும் ஐயா அவர்களையும் என்னுடைய தமிழ் வணக்கங்களால் வணங்குகின்றேன். தமிழ் பேராயம் அமைத்து எல்லா மொழியினரையும் தமிழ் பேச வைத்த சத்தியம் இந்த SRM பல்கலைக்கழகத்தில் மட்டுமே சாத்தியம். அத்தகைய பெருமைக்குரிய தமிழ் பேராய உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களோடு, ஐயா, தலைப்பு அரசு அளிக்கும் இலவசங்கள் அவசியமே. அவையின் அனுமதியோடு நடுவும் அவர்கள் ஒரு குறிப்பிட்டார்கள், விலையில்லா அப்படின்னு மறைந்த முதலமைச்சர் முன்வைத்தார்கள் என்று. அந்த வாதத்தை முன்மொழிந்து என்னுடைய தலைப்புக்குள்ள போகலான் இருக்கேங்க. ஐயா ஐயா இந்த நாடு என் கையில் சிக்குச்சுன்னா அப்படின்றவர்ல ஆரம்பிச்சு, நாங்கள் வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் இல்லை, நல்லது செய்வோம்னு சொல்கிறவர் வரையும் மக்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறாங்க. அந்த என்ன நல்லதுன்றது தான் இந்த இலவசங்கள் அப்படின்றது. அது புரியாம தானங்க இவ்வளவு வருஷமா உட்கார்ந்துருக்கிறோம். எது நல்லதுன்னே தெரியலையே. ஐயா, உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, மதுரையில் மீனாட்சிக்கும் காஞ்சியில் காமாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற நமக்கு வீட்டில் கல்யாணமாகாம பொம்பளை பிள்ளை இருக்கேன்ற கவலை இருக்கு. இளம் விதவைகளை காட்டிலும் முதிர்கண்ணியோடைய பாவம் கொடுமையானது, தெரியுமில்லையா? இளம் விதவைகளை காட்டிலும் முதிர்கண்ணிகளுடைய பாவம். அதுக்கு அரசு சந்திச்சியா தாலிக்கு தங்கம் திட்டம். எத்தனை பேர் கல்யாணம் முடிச்சாங்க? இப்ப இருக்குதா இல்லையா அந்த திட்டம்? ஐயா, திட்டம் வரும்னு சொல்லியிருக்காங்க, எதிர்பார்த்து காத்திருக்கோம். வரும். அந்த திட்டம் பல பெண்களை மாமனார் வீட்டில் கொண்டே விட்டுச்சா இல்லையா? ஐயா, முதிர்கண்ணிகள் எண்ணிக்கை குறைந்ததா இல்லையா? அத்தகைய திட்டம் அவசியமா இருக்குன்றத இந்த அவையில நான் பதிவு செய்யறதுலே பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேங்க. ஐயா, ஒரு கிராமத்துல படிக்கிறவனுக்கு மிதிவண்டின்றது கனவு, அதை காட்டிலும் பெரிய கனவுன்றது மடிக்கணினி. பிகைனுட்ஸ்னு ஒரு தனியார் ஊடகம், அதுல நான் பார்த்தேன், ஒரு இளைஞன் வெற்றி வாகை சூடி நிற்கிறான். அவன் பேசுறப்ப அந்த வார்த்தைகள் சொல்றான், சாதாரண சிவகங்கை மாவட்டத்தில் கிராமத்தில் பிறந்தவன் நான், என்னால் இதை CA தேர்வை எப்படி தேர்வு செய்ய முடிந்தது என்று சொன்னால், நான் 12வது படிச்சப்போ ஒரு புண்ணியவதி கொடுத்த லேப்டாப்ல உட்காந்து படிச்சேன்யா, இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேயான்னு சொன்னான் இல்லையா? ஏழைகளுடைய எட்டாக்கனியாக இருந்த அந்த உபகரணங்கள் எல்லாம் அவங்க கைக்கு போனனால தானே இன்னைக்கு உயரத்துல சாதிக்க முடிந்தது. இது அவசியம்னு உங்களால இல்லைன்னு சொல்றதுக்கு வந்திருக்காங்க. எட்டாக்கனியாக இருந்த மடிக்கணினி அவங்க மடியில தவழ்ந்ததால் இன்னைக்கு அவங்க மாடி கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட மாணவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் தேவையான அந்த விலையில்லா திட்டங்களை ஆதரிக்க மனசில்லாட்டியும் பரவாயில்ல, எதிர்க்கக்கூடாது. எனக்கு செய்தி பார்க்குற வழக்கம் இருக்கு. ஒரு கடந்த நாட்களுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அவர் பேரு கூட ஏதோ புரட்சி தமிழர்னு சொல்றாங்க, வளம் வந்துட்டு இருந்தாரு. ஒரு அறிவிப்பை கொடுத்தாருங்கய்யா, நாளைக்கு வரப்போறாரு, கேர்ஃபுல்லா பேசுங்க அப்படிங்க. இல்லையா, அந்த செய்தியை பார்த்தேன். அந்த மக்கள் முன்னாடி பார்த்துட்டு அவர் சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு இலவசமாக பட்டுப்புடவை கொடுப்போம்னாரு. பிடிச்சாடுற ஆட்சின்னு நினைச்சேன். பெரிய பங்கு அதுதாங்கய்யா இருக்கு. எங்க ஊர்ல தேனியானந்தத்தில் ஆரம்பிச்சு சென்னை சில்க்ஸ் வரையும் கூட்டம் இல்லாத கடையே இல்லை, எல்லாம் பட்டு ஜவுளி கடையில தான் இருக்கு. அந்த கொடுத்துட்டாரு தலைப்பு. இது ஏதோ ஒரு அபரமான ஒரு இதா இருக்கு, மக்களை கவர்வதற்கான தலைப்புன்னு யோசிச்சேன். ஆனா அது இல்லைங்கய்யா, அதுலதான் இருந்தது. அந்த பட்டை நம்பியே இருக்கக்கூடிய நெசவாளர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஒரு தலைவர் திட்டத்தை சொல்றாரு இல்லையா? அந்த இலவசத்தை எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? ஒரு கல்லுல 2 மாங்காய். இங்கிட்டு நெசவாளர்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டது, பெண்களையும் கவர முடிஞ்சதா இல்லையா? இப்படி இருக்க திட்டங்களை அவசியம் இல்லைன்னு சொல்ல எப்படி முடியுதுன்னு தெரியல. ஒரு கிளையில 2 இலை அப்படின்னு 2 இலை. ஐயா இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றாங்க.
ஐயா மிக்சி கிரைண்டர்னு நீங்க சொன்னீங்க. நம்மெல்லாம் ஆரம்பத்திலேருந்தே பெண் விடுதலை பெண் சுதந்திரம் தான் ஆட்சியை பிடிச்சவங்க, தெரியும் இல்லையா? இன்னைக்கும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பெண் விடுதலை பெண் சுதந்திரம் பேசுறதுக்கு அடிப்படை என்ன தேவைன்னு யோசிச்சாங்க. அடுப்படியில் தான் கிடக்குறான், அவனை வெளியே கொண்டு வரணுமையா. என்ன பண்ணுனா சாதிக்க முடியும்? வேலையை கம்மி பண்ணணும், இயந்திரமயமாக்கணும். கிடைச்ச நேரத்தில் படிப்பான், வீட்டை விட்டு வெளியே வருவான். அதுக்கு குடியா மிக்சி கிரைண்டர்னு கொடுத்தாங்க இல்லையா? இது அவசியம் இல்லாத திட்டமா அவங்களுக்கு போயிருச்சுங்களா? கரெக்டா வாதங்களை வச்சுக்கிட்டு வரேன். உங்க முகங்களை பார்க்கின்ற போதே தெரியுது, தம்பி ஏதோ ஒரு நோக்கத்துல போயிட்டு இருக்கான், ராயப்பேட்டை பக்கம் போயிருவானோன்னு நினைக்காதீங்க. அங்கதானங்க இருக்கீங்க, அங்கதானே இருக்கீங்க. வெளியில்லா மடிக்கடி சொல்லிட்டீங்க, தாலிக்கு தங்கம் சொல்லிட்டீங்க, லேப்டாப் சொல்லிட்டீங்க, மிதிவண்டி எல்லாம் ஒரே ஒரு கட்சியோட திட்டமா தானே தெரியுது எங்களுக்கு. அவ்வளவு தூரம் கூறலாமலே உட்கார்ந்துருக்கோம். தேனாம்பேட்டை கூட போக மாட்டேங்க, ஆனா ராயப்பேட்டையும் போக மாட்டேங்கய்யா. ஐயா அடுத்து வரேன். ஒரு மனிதனுக்கு ஐயா என்னங்கய்யா உடம்பு இல்லைங்களா, ஆஸ்பத்திரி பக்கம் போயிட்டு வாங்கன்னா, இந்த உடம்பு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, காலையில கஞ்சி நைட்டு படுத்தா எந்திரிச்சா உயிருன்னு வாங்கய்யா. அந்த மக்களுடைய கண்ணொளி திட்டம்னு ஒரு திட்டம் தெரியுமா? நீங்க யோசிச்சிருப்பீங்களா கண்ணொளி திட்டம்? இன்னைக்கு எங்க ஊர் கிழவிங்க உட்காந்து அரிசி புடைக்குதுன்னா அந்த கண்ணொளி திட்டம் தான். பாயிண்ட் பண்ணிட்டேனா? கண்ணொளி திட்டம், இலவச கண்ணொளி திட்டம்யா. அதாவது அந்த மனிதன் யோசிக்காத திட்டங்களை கூட கொண்டே சேர்க்க முடிஞ்சதா இல்லையா? ஒரு பெண்ணுக்கு ஆணாக இருப்பது அவருடைய தொழில். சுயஉதவி குழுக்கள் மூலம் ஆடு மாடி கோழி வளர்ப்பு திட்டம் கொடுத்தாங்களா இல்லையா? அப்படி ஒரு ஆணா கொடுக்கக்கூடிய அத்தியாவசிய திட்டங்களை அவசியமே இல்லைன்னு சொல்றது வாக்கு அரசியலை தவிர வேறு என்ன அப்படின்றத முன்வைக்க முடியுமையா? இந்த நாடு நாளைக்கு என் கையில சிக்கிச்சுனாலும் அதே தான் செய்ய போறாங்க. அப்படி யதார்த்த அரசியலை பேசிடணும். ஓட்டுக்காக என்ன வேணா பேசலாம். என் மக்களை கையேந்த வைக்கிறீர்களா, என்னுடைய மக்களை கையேந்த வைக்கிறீர்களா, அப்படி பேசுறவங்க எல்லாம் யாருன்னா இலவச வேட்டி சேலையை கொண்டே சொல்லலாமான்னு தெரியல, காட்டன்ல மாட்டி பருத்தி ஆலைகள்கிட்ட இருந்து வெளியே எடுத்து வெளிநாட்டினருக்கு ஏலம் கொடுத்தவங்க இலவச வேட்டி சேலைகள் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்கய்யா. இப்படி இந்த அரசியல்ல மக்களை தங்கள் ஈர்ப்பதற்காக பல்வேறு வார்த்தை ஜாலங்களை காட்டக்கூடியவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த சாமானியனுக்கு கொடுக்கக்கூடிய 40 கிலோ இலவச அரிசியை பத்தி? ஏழைகளே இல்லாத வீடுகள் இருக்க வேண்டும், ஒருவேளையாவது உணவருந்தி படுக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு இன்றைக்கு வரை இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு 20 கிலோவும் மாநில அரசு 20 கிலோவும் என்ன ஆக மொத்தம் 40 கிலோ இலவச அரிசி. அந்த அரிசியை வேணான்னு சொல்றானா அவனுடைய அந்த எஜமானியத்தனத்தை நீங்கள் எப்படி வர்ணிக்க முடியும்ன்ற வார்த்தைகள் இல்லைங்க. இப்படி இலவச திட்டங்களாலே நிறைந்து இருக்கிறது அப்படின்னு பார்க்கக்கூடாது. அந்த மனிதர்களுக்கு சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு அடிப்படை காரணிகளாக இலவசங்கள் இருக்குன்றதை தான் நாம் பார்க்க முடியுங்கய்யா. கருவறை முதல் கல்லறை வரைன்னு சொன்னாங்கய்யா. ஒரு தாய் செய்யக்கூடிய அந்த திட்டங்களுக்கான அம்மா பெட்டகம் பேரை சொல்லேன், பயமே இல்லை, தைரியமா சொல்லலாம். 16 வகை இருக்கக்கூடிய அந்த அம்மா அமிர்தஜீவி பெட்டகம் கொடுக்கிற ஆரம்பித்து இறுதியிலே இறுதிச் சடங்குக்கான 3500 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஈகை சடங்கு கடன் சொல்லி தாசில்தார் அலுவலகத்தில் கையெழுத்து போட்டு வாங்குவாங்க. அந்த திட்டம் வரை மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் ஒரு அரசு செய்கிறது என்று சொன்னால் அது அவனுக்கான திட்டம், அவன் சாமானியன் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற திட்டம். அது அவசியமே என்று சொல்லி முதல் சுற்றினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப அவசியமான விஷயங்கள் தான். ஒரு மனிதனுக்கு கருவறை முதல் கல்லறை வரை எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சரி, ரொம்ப உண்மை. அதை அவனே சம்பாதிக்கும்படியான நிலைமையை ஏற்படுத்தணுமா அல்லது அரசாங்கத்தை நோக்கி கையேந்த வைக்கணுமாங்கிறதா முக்கியமான கேள்வி. கையேந்த வைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டோடு இந்த அரசு வழங்கக்கூடிய இலவசங்கள் அவசியம் இல்லை என்ற அணியிலிருந்து ஹர்ஷிதா அவர்கள் வருகிறார். ப்ளீஸ் வெல்கம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. இறைவனுக்கும் தமிழுக்கும் இந்த வாய்ப்பினை தந்த எல்லோருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். ஐயா, இலவசங்கள் அவசியம் என்று பேசியவர் சொல்கிறார் வாக்கு அரசியலை பற்றி. வாக்கு அரசியலை மிக முக்கியமாக கொண்டுதானே இலவசங்கள் ஒவ்வொரு முறையும் அறிவிக்கப்படுகின்றன. எனக்கு அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது வாக்கரிசின்னு கேட்டுச்சு. ஐயா, இலவசம்னு எதுவுமே கிடையாது. யாரும் யாருக்கும் எதையும் சும்மா கொடுத்துட மாட்டாங்க. தலைவர் படத்துல போய் சூப்பர் ஸ்டார்னு பாட்டு ஸ்டேட்டஸ் வைக்கணும்னா கூட 200 ரூபாய் நம்ம கொடுத்து டிக்கெட் வாங்கணும். இலவசமாக யாருக்கும் எதுவும் எந்த காலத்திலும் வழங்கப்படாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒன்று ஃப்ரீயா கொடுக்கறான்னா அதற்கு வேறு எங்கோ நாம் பணம் கட்டுகிறோம், வேறு எதையோ ஒன்றை நாம் அவர்களுக்காக கொடுக்கிறோம். அது என்ன என்று சிந்திக்க வேண்டும். இங்க 1000 ரூபாய் கொடுத்து அங்க 2000 ரூபாய் எடுத்துடுறாங்கன்னு சொல்ல வர்றீங்க. இந்த
அரசாங்கம் என்ன செய்கிறது? எந்த தமிழ்நாட்டை ஆண்ட எல்லா கட்சிகளும், இரு கட்சிகளும் மக்களை இலவசங்களுக்கு பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். தேர்தலுக்கு கொடுக்கப்படும் வாக்குறுதியிலேயே என்ன இலவச பொருள்ங்கிறத வச்சு யாரு ஆட்சின்னு சொல்லிட முடிகிற அளவிற்கு தான் தமிழ் மக்களின் அரசியல் புரிதல் இருக்கிறது. அப்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது தப்பு, அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்யறோம் அப்படின்னு சொல்றது அதன் மற்றொரு வடிவம் தானே. ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது தப்பு, பணமா கொடுக்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப வேற மாதிரி கொடுத்துருவோங்கிறத செஞ்சுட்டாங்க. வள்ளுவர் தான் சொல்றார், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று சொல்லுகிறார். இறந்து ஒருவன் நிற்க வேண்டிய சூழல் வந்தார், கெஞ்சி இதற்கு தா அப்படின்னு ஒரு கையேந்தி ஒரு மனிதன், ஒரு சாமானியன் நிற்க வேண்டிய சூழல் வரும்னு சொன்னா, இந்த உலகை இயற்றியவன், அது அரசன் எடுத்துக்கொள்ளலாம், அது அரசன் என்று எடுத்துக்கொள்ளலாம், இறைவன் என்று எடுத்துக்கொள்ளலாம், அவன் அழிந்து போகட்டும்னு தலைவனுக்கு சாபம் கொடுக்கிறார் வள்ளுவர் என்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் மக்களை இலவசங்களை எதிர்பார்த்து நிற்க வைக்கும் அரசாங்கங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன் இலவசங்கள் அவசியம் இல்லை? ஏன் இலவசங்கள் இருக்க கூடாது? இலவசங்கள் மக்களை சோம்பேறி ஆக்குகின்றன. ஆம், இலவசங்கள் மக்களை சோம்பேறி ஆக்குகின்றன. இங்கு வேலையில்லா திண்டாட்டம் எவ்வளவு பெரிய பிரச்சனை, அதற்கான தீர்வை எந்த அரசாங்கம் வழங்கியது? ஒரு பொருளை கொடுப்பதால் எப்படி நம்முடைய வாழ்க்கை முன்னேறும்? மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்காமல் மீனை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலை மாறி அந்த மீனை குழம்பே வச்சு கொடுத்துடுறாங்க. கடைசியில் மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற புரிதலும் பிரஜையும் இல்லாமல் போகிறது. மீன் குழம்பா கொடுத்தா சைடிஷா வச்சுக்க வேண்டியதான், இதுல என்ன உங்களுக்கு குழப்ப வேண்டியிருக்கு? ஐயா, பெண்களுக்கு இலவசமா பேருந்துல பயணம் பண்ணலாம்னு சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ந்தோம். ஆனா சமூகத்துல எங்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, போச்சையாது. இன்னைக்கு ஓசிங்கிறாங்க, ஃப்ரீயா தானே வரீங்கிறாங்க. ஒரு பேருந்து ஒரு பொண்ணு மட்டும் தனியா நின்றுட்டு இருந்தா நிக்கிறதே கிடையாது. பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த விஷயம், நீங்க சொல்லலாம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய எத்தனையோ பெண்களுக்கு இது பயன்பட்டு இருக்கிறதே என்று. நான் சொல்வேன், அது பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு வரப்பட்ட திட்டம் அல்ல. பெண்ணுக்கு பெண் என்பதால் அது வழங்கப்படுகிறது. அப்ப இந்த திட்டம் எங்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்று சொல்கிறேன் நான். பேருந்திற்கு ஏறிய உடனே ஒருத்தர் சொல்றாரு, நெகுந்து நில்லுமா, சும்மா தானே வர. நான் சும்மா வரலங்க, அது என்னுடைய வரி பணத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு நான் சொன்னா அவருக்கு புரியும் நினைக்கிறீங்களா? உங்க காசு தானா அது? சொல்லவே இல்லையங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இப்படியாக இலவசமாக கொடுத்து கொடுத்து இந்த திட்டங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்திருக்கின்றன? ஏதாவது நன்மை செய்திருக்கா? இல்லை. இலவச பொருட்களை நம்பி நிற்க வைக்கிறது. அப்படித்தான் இலவசம் கொடுக்கிறாங்களே, அது நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சொல்கிறார்கள் மிக்ஸி கொடுத்தாங்கன்னு, எங்க வீட்டில் கொடுத்த மிக்ஸி 4 நாள்ல போயிருச்சுங்க. 4 நாள் ஓடிச்சா? அது என்ன கம்பெனின்னு பார்க்கணுமே. 4 நாள் பரவாயில்லையா? இலவசங்கிற சொல்ல எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை யாருமே சீண்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட தரமற்ற பொருட்களை தான் அரசாங்கம் வழங்குகிறது. அது குறிப்பிட்ட கட்சியை சாடவில்லை. நான் அதான் மிக்சிங் சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? பட்டுப்புடவைகள் வழங்குறத பத்தி தோழர் சொன்னார். அப்ப ஒரு பட்டுப்புடவை வழங்கினா அந்த நேரத்துல நீங்க நினைக்கிறீங்களா ஐயா, நெசவாளர்களுக்கு அது ஒரு நலத்திட்டமாக அமையும் என்று? இடையில் இருக்கும் இடைத்தரகர்களுக்கு தான் எல்லா ஊழலும் நடக்கும். இடையில் இருக்கும் இடைத்தரகர்களுக்குத்தான் எல்லா பணமும் செல்லும். நெசவாளி திரும்பவும் மிதிக்கப்படுவான் என்கிறேன் நான். இலவசங்கள் என்று சொல்லி சொல்லி மக்களின் மூளைக்குள் சென்று அது பதிந்து விட்டது. சொல்றார், துக்ளக்கின் மிக முக்கியமான ஆளுமையாக இருந்து நம் எல்லோர் மனங்களிலும் நீங்காமல் நிற்கும் அவர் சொல்றார், ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்ட முடியாத அரசாங்கம் தான் இலவசங்களை அறிவிக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப பெர்ஃபார்மன்ஸை காட்ட முடியாத கட்சியாகத்தான் தமிழகத்தை ஆண்டவர்கள் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறார்களா? அவரே சொல்றார், இலவசங்களை அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, இல்லைன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றார். அப்ப நான் இதை செய்ய விரும்பவில்லை என்றாலும் கூட ஒரு அரசியல் கட்சிக்கு அதை சொல்ல வேண்டிய, அதை அறிவிக்க வேண்டிய தேவை வலுக்கிறது என்றால் இலவசங்களை எப்படி சரி என்று சொல்வது? அப்படிப்பட்ட மக்களின் புரிதலை என்ன சொல்வது? இன்னும் இதெல்லாம் அவசியம், இதெல்லாம் கொடுக்கணும்னு பேசிட்டு இருந்தா மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும்,
எனக்கு வேலை தரணும், நிலையான வேலை இருக்க வேண்டும், நிலையான ஊதியம் இருக்க வேண்டும், என் வாழ்க்கை அமைதியாக செல்வதற்கான வழியை ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும்னு எப்ப புரியும்? இன்னும் நீங்க இலவசத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார் அப்புறம் இன்னொரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கலாம். இலவசமாக மதிய உணவு திட்டம் வழங்கியதையும், இலவசமாக கல்வியும் மருத்துவமும் இருப்பதை பற்றியும் சொல்லலாம். அப்ப அரசாங்கம் செய்யற எல்லாமே இலவசம்னு சொல்லிட்டா அரசுக்கான கடமை என்று என்ன இருக்கிறது? மருத்துவமும் கல்வியும் வழங்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. அது எப்படி இலவசம் என்று எடுத்துக்கொள்ள முடியும்? ஆக இலவசம் என்று நமக்கு சொல்லப்படுவதும் இலவசமாக நமக்கு வழங்கப்படும் இந்த பொருட்களையும் நான் சாடுகிறேன். இவை மக்களுக்கு தேவையே இல்லை என்று சொல்லுகிறேன். இது ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு அந்த கருவி தேவைப்படுகிறது என்று நீங்கள் சொன்னால், மின்விசிறி தேவைப்படுகிறது என்று நீங்கள் சொன்னால், அந்த இடத்தில் ஏன் அவன் துணை ஆண்டு காலம் இருக்கிறான்? அவன் வாழ்க்கை முன்னேறுவதற்கான சரியான கல்வியை ஏன் கொடுக்கவில்லை? எத்துணை அரசு அதிகாரிகள், எத்துணை ஆட்சியில் இருப்பவர்கள், அவர்கள் அரசு வழங்கும் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள், அரசு வழங்கும் திட்டங்களை பயன்படுத்துகிறார்கள். அதில் இருக்கும் ஏதாவது ஒன்று தகுதியுடையதாக இருக்கிறதா? எந்த அரசியல்வாதியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கிறது இல்லையம்மா. அதேதாங்க ஐயா, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிக்க மாட்டாங்க. அத சொல்லு. அப்ப நமக்கு தரமற்றவற்றை கொடுத்து விட்டு அதற்கு ஒதுக்கப்படும் நிதியை தன் கையில் எடுத்துக்கொண்டு தான் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் அரசியல்வாதிகள் இலவச பொருட்களை ஒரு அரசியல் உத்தியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியல் உத்தியை நாம் மிக வன்மையாக கண்டிக்க வேண்டும். எங்களுக்கு தேவையானது நிலையான ஒரு ஆட்சி, எங்களுக்கு தேவையானது நிலையான ஒரு வளர்ச்சி என்பதை மக்கள் அரசாங்கத்திடமும் எல்லா அரசியல் கட்சிகளிடமும் நின்று கேட்க வேண்டும். நீங்கள் தரும் இலவசங்களுக்கு மயங்கி உங்களுக்கு ஓட்டு போடும் அளவிற்கு கல்வி அறிவற்றவர்கள் அல்ல நாங்கள் என்று மக்கள் தெளிவாக பேசத் தொடங்கினால் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் அரசாங்கங்கள் இங்கு உருவாகும். நன்றி, வணக்கம். இலவசங்களை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பதல்ல, அவற்றை பெருமளவுக்கான தகுதி நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபேன் நீங்க ஓசியில கொடுக்குறீங்கன்னா ஃபேன் கூட சம்பாதிக்க முடியாத அளவுக்கு சுதந்திர இந்தியாவில் 75 வருஷமா இன்னைக்கு அரசியல் கட்சியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஹர்ஷிதா வாங்க, தீக்ஷன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அடுத்த தேர்தலில் இலவசமாக கொடுக்கும்போது ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் கொடுப்பீங்களா ஃப்ரீயா அப்படின்னு சொல்லுங்க. ஐயா மீண்டும் வணக்கங்கள் ஐயா. அக்கா பேசுனதை வச்சு ஒன்னே ஒன்று மட்டும் தெரியுதுங்கய்யா. முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சிருவோம். அது அக்காவா தங்கச்சி அதை முடிவிடுங்க. அது முதல்ல, அப்புறம் நீங்க டாபிக் போலாம். சந்தடி சாக்கில் அந்த பிள்ளைய வந்து அக்கான்னு சொல்லிடுவேன். சரிங்கய்யா, தங்கச்சி பேசுனதுலேருந்து ஒன்னே ஒன்று தெரிஞ்சிச்சு. அக்காவோ தங்கச்சோ ஷூட்டிங் தலைவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஷூட்டிங் தலைவர்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, ஒருமையில் பேசிட்டேன். ஷூட்டிங் தலைவர்களால் பாதிக்கப்பட்டதோடைய விளைவு தான் இங்கே வந்து இவ்வளவு கர்ஜிச்சுட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தோணுதுங்கய்யா. ஐயா, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பாராளுமன்ற வளாகங்களில் உருவாக்கப்படக்கூடிய திட்டங்களும் பேசப்படக்கூடிய அரசியல்லையும் நம்ம ஊர் டீ கடை பெஞ்சுகள்ல இருந்து போனது. மறந்துட முடியுமா, மாத்திர முடியுமா? ஐயா, காமராஜரை பார்த்து ஓடி போய், ஐயா என் பெத்த மகன் கை விட்டுட்டான், நீயாவது என்னைய காப்பாத்துன்னு ஒரு அம்மா கையெடுத்து கும்பிட்டனால தான் 20 ரூபா முதியோர் உதவி தொகை வந்தது. அப்ப அந்த சாமானிய மக்களுடைய குறைகளை கேட்டு செய்யக்கூடிய அரசா தான் இருக்கும். ஒருவேளை இவங்க அரசு வந்து மக்களுடைய குறைகளை கேட்காம ஏதாவது ஒரு படத்துக்கு பார்க்கதும் போயிருக்கலாம் போல, இயக்குநர்களோட படம் பார்க்க போயிருந்தனால எதுக்கும் அந்த குரல்கள் கேட்காம இருந்திருக்கும் போல. அந்த சவுண்டுல பூரா அப்படித்தான் ரெடி ஆயிருக்கீங்க போல தெரியல. இல்லைங்கய்யா, சொல்றேன், அந்த படத்தோடைய சவுண்டுல அந்த மக்கள் குரல் கேட்காம இருந்தனால அக்கா பாதிக்கப்பட்டு இவ்வளவு பேசியிருக்கலான்னு எனக்கு தோணுது. அந்த மக்களுடைய குறைகளை வைத்தே அரசின் திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுகிறது. அதை மறக்க முடியாது, மறந்துடவும் முடியாது. ஒரு காமராஜர் இல்ல, பல முதலமைச்சர்களை உதாரணமாக எடுத்து சொல்லலாம். மாணவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு திட்டங்களும் இலவசம்னு பேசினாங்க. பிச்சை எடுத்தாவது படின்னா நம்ம தமிழ் முன்னோர்கள் சொன்னாங்க. அதுக்காக பிச்சை எடுக்க வேணாம், நான் கொடுக்குறேன் அப்படின்னு வீடு வீடா போய் காமராஜர் பிச்சை எடுத்ததுல தொடங்கி மதிய உணவை சத்துணவா மாற்றி கொடுத்ததுல இருந்து சத்துணவை வெரைட்டி ரைஸா கொடுத்த வரை இன்னைக்கு காலை உணவு கொடுக்கிற வரையும் அவர்களுடைய வளர்ச்சி தானேங்கய்யா. இந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு இவங்க அவசியம் இல்லைன்னு பேசுறப்பதான் புரியுது, இவங்க மக்களோட இன்னும் போகல,
மேடையில் 45 நிமிஷம் பேசுறதோடையே நிற்கிறாங்கன்னு. மக்களுக்குள்ள போயிருந்தா அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும். ஒரு அரசு எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும், அது என்னுடைய கடமை, மக்களுடைய பிரதிநிதி நான்றத ஒவ்வொரு முறையும் இந்த அரசுகள் நிர்மாணித்துக் கொண்டிருக்கின்றன. பஸ்ல போனாங்களாம், இறக்கி விட்டாங்களாம், ஓசி தானான்னு சொல்லி. அதுதாங்க சொன்னேன், ஷூட்டிங் தலைவராலையும் ஷாட்டிங் தலைவராலையும் ஏற்பட்ட பிரச்சனை. ஒரு பாரி நினைச்சிருந்தானா நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனால் அவனை தேடி வந்த தமிழ் சான்றோர்களுக்கெல்லாம் செஞ்சான். முல்லைக்கெல்லாம் தேர் கொடுத்தார் ஒருவர், மயிலுக்கு போர்வை போற்றினார் ஒருவர். அவர் அந்த கெழுக்கம்பா நின்றார்ல, அந்த கெழுக்கம்பா இந்த அரசுகள் நிக்கிது. இதே அவங்கெல்லாம் செஞ்சா பாராட்டக்கூடிய மனநிலை ஏன் அரசு அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் செஞ்சா பாராட்டுற மனசு வரலன்னு தான் தெரியல. அப்ப இதுல இருந்து தெரியுது, பெண்கள் லிப்டிக் போட்ட மாதிரி பஸ் எல்லாம் ஓடுறத பார்த்து அந்த அக்கா வயிறு எரியுதுன்னு நினைக்கிறேன். கடையேழு வள்ளல்களே இலவச திட்டங்கள் தான் அறிவிச்சாங்கன்னு எனக்கு இப்போதான் புரியுது. இல்ல இலவச ஓசி ஸ்கீம் தான் கொடுத்துருக்காங்க போல. அதாவது மீண்டும் சொல்கிறேன், அது இலவசம் அல்ல, விலையில்லா திட்டங்கள். யார் மனதையும் புண்படுத்த வேண்டாமையா? அவரா நீங்க? இலவசம்னு சொன்னாதானே மனசு காயப்படுது. மானியம் விலையில்லான்னு சொல்லிட்டா மேட்ரு முடிஞ்சு. ஏன் நாளைக்கு வர்ற தலைவர் பண்ண மாட்டார்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு தலைவர் வருவாரான்னு பார்க்கணும்ல. இல்ல தலைவர் வராருன்னு ஒருத்தர் வராமையே போயிட்டார், அது வேற விஷயம். ஐயா, இன்னைக்கு வேகமா டார்ச் லைட் எடுத்து டிவியை உடைச்சவங்க எல்லாம் மேலவையில் ஒரு சேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அடிச்சாட்டி டிவி உடஞ்சி, நான் நினைச்சேன் முடிஞ்சு கதைன்னு. மேல் ரோல சீட்டு வாங்கிட்டு ஓடியே போயிட்டாரு. அவர் இலவசத்தை எதிர்த்தவர் தான். மையத்துல தான் சீட் வாங்கியிருக்காரு. ஐயா, மையம் இருக்கான்றதே சந்தேகமா இருக்கு. என் நண்பன் அந்த வேகமா ஸ்டேட்டஸ் வைப்பான். இன்னைக்கு கேட்குறேன், ஏன்டா ஸ்டேட்டஸ் வைக்கல? நான் மட்டும் தான்டா இருக்க மாதிரி இருக்கு, தலைவர் அங்கே எங்கேயோ காணாமடா அப்படின்றான். அந்த நிலைமையில போயிட்டு இருக்கு. அப்ப இந்த இலவசங்களை எதிர்க்கிறோம் அப்படின்றது பேச்சுக்கு வேணா சரியா இருக்கும், மக்கள் மனநிலைகளுக்கு அது சரியா வராது. ஏன்னா ஒவ்வொரு அரசுகளும் அதிகாரிகளின் மூலமாக மக்கள் தொடர்புல இருக்காங்க. அந்த மக்களை பார்க்கணுன்றதுக்காக தான் VAOன்ற ஒரு போஸ்டிங்கே உருவாக்கப்பட்டது. அவனுக்கு என்ன தேவை, என்ன கொடுக்கணும். ஏன்னா கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் கிராமத்தில் இருக்க பார்க்க முடியாது. அவனை பார்ப்பதற்காக, நிர்மாணிப்பதற்காக ஒரு தலைவன் அங்கே உருவாக்கப்பட்டான். அதன் மூலமாக சொல்கிறேன், மக்களின் அடிப்படை தேவைகளை கொடுப்பதுதான் அரசின் கடமை. அதை தான் விலையில்லாமல் செய்து கொண்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது இலவசம் கிடையாதுங்க, விலையில்லா கிடையாதுங்க. தமிழக அரசு பெயர் வைத்திருப்பது போல உரிமை தொகை அப்படின்னு பேர் வச்சிருக்குது. மக்கள் இதை உரிமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகோதரி சொன்னது போல அது அவர்களுடைய வரிப்பணத்திலிருந்து வரக்கூடியது. அதனால இலவசங்களை கொடுக்க வேண்டியது அரசின் கடமைன்னு சொல்லியிருக்கிறாரு. கடமையை செய்துக்கு ஏமா சண்டைக்கு வரீங்க? குயிக்கா முடிங்க. சூப்பர். சரி, சகோதரர் பேச்சு எப்படி இருந்துச்சுன்னாங்க ஐயா? சின்ன சகோதரா பெரிய சகோதரா போல அதை போல முடிங்க. இந்த பிரச்சனை தீர்ந்தாவணும். எனக்கு மூத்தவருங்க ஐயா அவர். சகோதரர் பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா, எந்த மைக்கில் போய் பேசுறதுன்னு நான் எப்படி குழம்பணும் அப்படி அவரும் குழம்பி போயிருக்காருன்னு தெரிஞ்சது. உங்க கட்சிக்கு தான் பேசினாரா? சாமானியமான மக்கள் என்ன கேட்கிறாங்களோ அதை அரசு செய்யுதுன்னு சொன்னார். என்னோட குற்றச்சாட்டே அதுதான். சாமானியனுக்கு, ஏழைக்கு, படிப்பறிவில்லாதவனுக்கு தனக்கு எது தேவை என்றே தெரியாது. அவனுக்கு வேலை தான் தேவை. ஆனா அவன் 1000 ரூபாய் கொடுத்தா மகிழ்ச்சி அடைஞ்சிருவான். அவனுக்கு குடும்பத்திற்கு உணவளிக்க வேண்டும் என்பதுதான் தேவை. ஆனால் ஒரு பிரியாணி பொட்டலம் கொடுத்தால் அவன் திருப்தி அடைந்து விடுவான். கூடவே ஒரு பிரியாணி பத்தாது இவரானார். கூடவே ஒரு அப்ப சாமானியன் கேட்பதை எல்லாம் செய்வது கிடையாது நல்ல அரசு. சாமானியனுக்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டும் ஒரு நல்ல அரசாங்கம்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். காமராஜர்னு 2-3 இடத்துல சொன்னார். இருக்கிறது 3 நிமிஷம். 2-3 இடத்துல காமராஜரையே சொல்றீங்களே, அப்ப இன்னைக்கு இருக்கும் எந்த தலைவரும் உங்கள் கண்ணில் படவில்லையா? அல்லது அவர்கள் தரும் இலவசங்களும் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களும் பேசும்படியாக இல்லையா? காமராஜர் கோச்சுக்கிட மாட்டார். அப்புறம் தலைப்புக்கே தொடர்பில்லாத ஒண்ணு சொன்னாரு, VAO இருக்காருன்னு. அதற்கும் இலவசத்திற்கும் தொடர்பில்லை. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, எனக்கு சாமானிய மக்களின் நிலை புரியவில்லை, நான் மேடையிலேயே நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுக்கு VAO ஆபீஸ்ல போய் சைன் வாங்கி பாருங்கப்பா, அப்ப தெரியும் உங்களுக்கு. பெண்கள் படும் சிரமங்கள் என்பது மிக மிக நிதர்சனமாக
சாதாரண பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது நாங்கள் மிகவும் வருத்தத்திற்கு உள்ளாகுகிறோம். அங்கு இருக்கும் அது நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மட்டுமல்லாமல் அங்கு இருக்கும் ஆண்களில் பலர் எங்களை கேலி செய்கிறார்கள். இது ஒரு பிரச்சனைன்னு நான் சொன்னா அதை மிக எளிதாக எப்படி உங்களால் மறுதலிக்க முடிகிறது? அவர் பஸ்லயே போனதில்லை, அதனாலதான். இலவசங்கள் என்பது ஏன் தேவையில்லை என்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான், அது தேவைப்படும் இடத்தில் மக்கள் இருக்க கூடாது. அவ்வளவேதான் என்னுடைய வாதம், அவ்வளவேதான். மக்களுக்கு நிலையான வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்பட வேண்டும், அவர்களுக்கு நிலையான உணவு கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு தரப்படும் திட்டங்கள் ஒவ்வொன்றும் நிலையானதாக. இப்ப நம்ம ஊர்ல திட்டம்லாம் எப்படி ஐயா இருக்கு? இவர் ஒரு திட்டம் கொண்டு வருவார், அவர் அதை மாத்திருவார். எங்களுக்கு நான் படித்த காலத்தில் நினைவிருக்கிறது, பாட புத்தகங்கள் தினம் தினம் மாறும். அப்ப இப்படிப்பட்ட மாற்றம் இல்லாமல் எங்களுக்கான சரியான கல்வியும் சரியான வாழ்க்கை முறையும் அமைத்து தரப்பட வேண்டும். இலவசங்கள் கிடையாது, தேவை என்பதுதான் என்னுடைய வாதம். அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான ஒண்ணு, இலவசங்கள் வழங்கப்படும் பொழுது அதற்கு ஒரு பெரும் பொருள் செலவாகிறது. அது பொருளாதாரத்தை எவ்வளவு பாதிக்கிறது என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இலவசமா ஒரு திட்டத்தையோ ஒரு பொருளையோ மக்களுக்கு பல நேரங்களில் தேவை இல்லாத அவசியம் இல்லாத ஒன்றை செய்துவிட்டு அவர்கள் ஆட்சியில் இருந்து சென்று விடுகிறார்கள். அடுத்த அரசிற்கு அது பெரும் கடன் சுமையாகி விடுகிறது. அவர்கள் அதிலிருந்து தமிழகத்தை மீட்கிறார்களா என்றால் இல்லை, அதே வேலையை திரும்பவும் செய்கிறார்கள். அப்ப இங்கிருக்கும் ஆட்சியாளர்களுக்கு எல்லா காலத்திலும் எல்லா கட்சிகளுக்கும் ஒண்ணுதான் முக்கியம், நான் ஆட்சிக்கு வரணும், அவ்வளவுதான். இப்ப மக்களின் மீது அக்கறை உள்ள ஒரு அரசு வருமானால் அந்த அரசிற்கு இலவசங்களை அறிவிக்க வேண்டிய தேவை இருக்காது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு அற்புதமான வாதத்தை நறுக்கு திரிச்சது போல வச்சாங்க. இலவசம் வேணுமா வேண்டாமாங்கிறது இல்லைங்க, இலவசம் தேவைப்படுற இடத்திலேயே மக்கள் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. நண்பர்களே, இலவச திட்டங்கள் அரசு வழங்கக்கூடியவை அவசியமா அவசியம் இல்லையா என்று கேட்டால் ஒற்றை வரியில் தீர்ப்பு அவசியமே என்பதுதான். அவசியமில்லை என்று சொல்ல முடியாது. ரெண்டு பிரச்சனை அங்க வருது. அவசியம்தான் இலவச திட்டங்கள், ஆனால் எது இலவசம் அப்படிங்கிற ஒரு கேள்வி, யாருக்கு அந்த இலவசம் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. ஒன்று, இலவசங்கள் கொடுக்கப்படக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பாக்கி இருக்குன்னு தெரியாது. நான் அறிமுக உரையில் சொன்னது போல இன்னும் கணவன் மனைவி குழந்தைகள் மாதிரி தான் வந்து நிக்கல, அவ்வளவு இலவசங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு குவார்ட்டர் இலவசம்னு அறிவிச்சுட்டா, டாஸ்மாக் கடையில நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து குவார்ட்டர் இலவசம் கொடுத்துட்டா ஆட்சிகள் என்ன ஆகும்னு தெரியல, அந்த அளவுக்கு போய் நிக்குது. அப்ப எதை இலவசமாக கொடுப்பார்கள்ங்கிற கேள்வி இல்லை, அப்ப எது இலவசமாக கொடுக்கணுங்கிற முக்கியமான கேள்வி. சகோதரி சொன்னது போல கல்வியும் மருத்துவமும் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டியவை இல்லை, அது மக்களுடைய உரிமையாக இருப்பவை, அது அரசுடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது. அதுக்கு வழி இல்லாம தான் இன்றைக்கு தனியார் பள்ளி கல்வி கல்லூரி நிறுவனங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. நல்லா யோசிச்சு பாருங்க, எங்க போனாலும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபீஸ் இருக்கும் எனிவேர். அப்ப அரசுல இலவசமா கல்வியை கொடுத்தாங்க, தரமான கல்வியை கொடுத்தாங்க அப்படின்னா அங்க எல்லா ஏழை பலனும் சேர்ப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எங்க யாருக்கு ஒரு 100 ரூபாய் வருமானம் கூடிட்டா தன்னுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் நிறுத்தி விட்டு தனியார் பள்ளியில் சேர்க்கிறார்கள். ஏழைகள் கூட தங்களுடைய பிள்ளைகள் தனியார் பள்ளி கல்வியில் படிக்கிறது விரும்புறாங்க. தரமான கல்வி அங்க இருக்கிறது. தரமான கல்வி என்றால் அதற்கு ஒரு விலையும் இருக்கிறது என்று சாமானியனுக்கும் தெரிந்திருக்கிறது. தனியார் கல்வி நிறுவனங்களை யாரும் எதிர்ப்பதில்லை, தனியார் கல்வி நிறுவனங்களை யாரும் எதிர்ப்பதில்லை. அதில் சேரும் அளவுக்கு பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்கள். அப்ப அந்த தரமான கல்வியை தனியார் கொடுப்பது போல் அரசும் கொடுத்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. மருத்துவம், சகோதரி சொன்ன நம்ம எவ்வளவோ தலைவர்கள் பார்த்துட்டோம். எந்த தலைவரும் எந்த கலெக்டரும் எந்த மந்திரியும் எந்த செக்ரட்டரியும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவது இல்லை. அவர்களுக்கு அந்த நிலைமை என்னவா இருக்குன்னு தெரியுது. வித் ஆல் ஹை ரிகார்ட்ஸ், அரசு மருத்துவமனையில் நிறைய ஆச்சரியமான சிகிச்சைகள் பண்றாங்க, நோ டவுட். ஆனால் அரசியல்வாதிகளுக்கே இலவசங்களை கொடுப்பவர்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லைன்னு பார்க்கணும். மூன்றாவது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா ஒரு இனிஷியேட்டிவா இருந்து இந்தியா முழுக்க பரவி இருக்கக்கூடிய திட்டம்
பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் பாஜக அரசும் கொடுக்கிறது. நல்லா மறந்துடக்கூடாது. டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் கொடுக்கிறது. ஏதோ திமுக மட்டுமே கொடுப்பது போல நினைச்சிடக்கூடாது. இந்த 1000 ரூபாய் தமிழ்நாட்டில் 1,20,00,000 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1200 கோடி ரூபாய் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆண்டுக்கு 15,000 கோடி ரூபாய் லிக்விட் கேஷா ரொக்கமாக கொடுக்கப்படுகிறது. நண்பர்களை யோசிச்சு பாருங்க. 15,000 கோடி ரூபாயை நீங்கள் தொழில் துவங்குவதற்கும் கல்வி நிறுவனங்கள் துவங்குவதற்கும் மருத்துவமனைகள் துவங்குவதற்கும் செலவழிச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உயரம் எங்க போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 350 கோடி ரூபாய் ஒரு எய்ம்ஸ் உருவாக்கிடலாம். எய்ம்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்குமா, ஜைகா ஜப்பான் நிறுவனம் கடன் கொடுக்குமான்னு கேட்டுட்டு இருக்கிறோம். சொந்த காசுல 3 மாசத்துக்கு ஒரு எய்ம்ஸ் கொட்டலாம். 3 மாசத்துக்கு 350 கோடி ரூபாய், 1200 கோடி ரூபாய் மட்டும் ஒரு ஆண்டு தொகையே. இங்க இருக்கக்கூடிய பெருமக்கள் அவ்வளவு பேர் இருக்கிறீங்க. நாளைக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி ரூபாய் கடன் தர்றேன். அரசாங்கம் 1 கோடி ரூபாய் கடன் தர்றேன். எந்த உத்தரவாதமும் தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, கேரண்டி தேவையில்லை. நீ உழைச்சு சம்பாதிச்சு 10 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த 1 கோடி ரூபாய் திருப்பி கொடுன்னு சொன்னா எவ்வளவு தொழில் முனைவோர்கள் உருவாவாங்க நினைச்சு பாருங்க. வட்டி இல்ல, எந்த பேங்க்லயும் ஈட்டி கேரண்டி போய் நிக்க வேண்டியது இல்லை. 1 கோடி ரூபாய் எவ்வளவு ஆச்சரியமான தொழில் தூங்க முடியும் பாருங்க. ஒரு வருஷத்திலேயே ஒரு மாசத்திலேயே 1500 கோடி அப்படின்னா வருஷத்துக்கு 15,000 கோடினா எவ்வளவு தொழில்கள் கொண்டு வர முடியும் பாருங்க. 100 கோடி ரூபாயில ஒரு பெரிய மேஜர் இண்டஸ்ட்ரி கொண்டு வர முடியும். 100 கோடி ரூபாய் சிமெண்ட் தொழிற்சாலை உட்பட பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி கொண்டு வர முடியும். யோசிச்சு பாருங்க. ஒரு மாதத்துக்கு 12 தொழிற்சாலைகள் பெருந்தொழிற்சாலை துவக்க முடியும். அப்ப தொழிலை உற்பத்தி செய்யாமல், பொருட்களை உற்பத்தி செய்யாமல், தொழிலை ஊக்குவிக்காமல், வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் நான் கேஷா கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுதுங்கிறதுக்கு அரசாங்கத்தோட டேட்டா சொல்லி நான் முடிக்கிறேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் பெண்களுக்கு 1,20,00,000 பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நண்பர்களே, ஒரே ஒரு புள்ளி விவரம். 2021 தமிழ்நாட்டில் டாஸ்மாக் உடைய விற்பனை ஆண்டுக்கு 35,000 கோடி, 35,000 கோடி பெர் ஆனம். 2005 தமிழ்நாட்டு டாஸ்மாக் உடைய விற்பனை 50,000 கோடி. 35,000 டு 50,000 கோடி எவ்வளவு வித்தியாசங்க? 15,000 கோடி. 1000 ரூபாய் காசு வருஷத்துக்கு எவ்வளவு போதுங்க? 15,000 கோடி. இவ்வளவுதான் கணக்கு. அப்ப இலவசங்கள் தேவையா என்றால் தேவையே. எது இலவசம் என்பதும் யாருக்கு இலவசம் என்பதும் மிக முக்கியமான கேள்வியாக நான் பார்க்கிறேன்.